கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதலுக்கு கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ரோமர் புஸ்தகத்திலிருந்து வசனம் பை வசனமாக நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த குறிப்பிட்ட 9வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் யூதர்கள் ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், புறஜாதிகள் எப்படி சீக்கிரம் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் போதித்துக் கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது புறஜாதிகள் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் யூதர்கள் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். ஏன்? காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் சபையானது புறஜாதிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஒரு சபையில் உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 70 பேர்கிட்ட புறஜாதிகள் தான் இருந்தாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள். மீதி 30 பேர் 20 பேர் தான் யார் இருந்தது? யூதர்கள். அப்போ ரட்சிப்பின் வழி அனைவருக்கும் பொதுவானது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காண்பித்து கொண்டு வருகிறார். சபை புறஜாதிகளினால் நிரம்பி வழிகிறதுனால யூதர்கள் அங்கு வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒத்து வராது. புறஜாதிகளோடு பேச மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. இவர்கள், அதாவது யூதர்கள், தங்களை மிகவும் மேன்மையாக எண்ணுகிறவர்கள். காரணம், இவர்களை தன்னுடைய சொந்த ஜனம் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை காட்டிலும் இந்த ஜனத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொண்டதுனால ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய வம்சத்தின் மூலம் வருகிற இவர்களை தேவன் தன்னுடைய ஜனம் என்று தெரிந்து கொண்டதுனால இவர்களுக்கு அது ஒரு மேன்மை. மட்டுமல்ல, இவர்களுடைய குலத்தில் தான் மோசே வர்றாரு. மோசேயுடைய காலத்தில் தான் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கென்றே கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணத்துக்கும் புறஜாதிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. புறஜாதிகளுக்கு என்று ஆண்டவர் அதை கொடுக்கல. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாணத்தை அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுடைய மனசாட்சியில் எழுதி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டாலும் கொலை செய்வது பாவம் என்பது எப்படி மனிதனுக்கு தெரியும் அப்படின்னா, அவனுடைய மனச்சாட்சியிலே தேவன் அதை எழுதி வைத்து விட்டார், கொலை செய்வது பாவம் என்று. அப்போது யூதர்களுக்கு கற்பலகைகளை கொடுத்த ஆண்டவர் புறஜாதிகளுக்கு அதை மனசாட்சியில் எழுதிவிட்டார். அப்போது நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையினாலே நாங்கள் விசேஷமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யூதர்களுக்கு. புறஜாதிகள் எல்லாம் 2ஆம் தரம் மக்களாக பார்க்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லணும்னா, யூதர்கள் புறஜாதிகளை நாய்கள் என்று தான் அழைக்கிறாங்க, நாய்கள் என்று தான் அவங்க கூப்பிடுவாங்க. இதனால் புறஜாதிகள் கடுப்பாகி இவர்களை பண்ணின்னு சொல்லி திட்டுவாங்க. இது எல்லாமே அந்த காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கூட ஒரு உவமையில் சொல்லும்போது, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாதுன்னு சொல்லுவார். ரொம்ப மேலோட்டமாக படிக்கும்போது, என்னடா ஆண்டவர் இப்படி பேசுகிறாரே, அந்த அம்மா சுகத்தை கேட்குது, பிள்ளை இதாகணும்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, இது பிள்ளைகளுடைய அப்பம். தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அதை புறஜாதி மக்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை பேசுகிறார் அங்கே. அதனால் தான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த நாய்கள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா யூதர்கள் புறஜாதிகளை நாய்கள் என்று தான் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அப்போது அந்த அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்லலை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள், சீசர்கள், மற்றவர்கள் எல்லாரையும் கவனிக்க வைக்கணும். அவர் என்ன சொல்ல போகிறான்றதை கவனிக்க
வைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிடுவாங்க, மேஜையிலேருந்து கீழே விழுகிற துணிக்கையை நாய்கள் என்ன செய்யும்? சாப்பிடும். அப்போ அதுவும் நியாயம்தான். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம தட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு கீழே விழுந்துருச்சு, அது நாய்க்கு பிடிச்ச உணவாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும்? அது சாப்பிட்ரும். அதை ஏன் சாப்பிட்றோன்னு நம்ம கேட்க முடியாது. அப்போ இந்த பதிலை அந்த அம்மா சொன்ன உடனே இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அப்படின்னு வசனம் இருக்குது. ஆச்சரியப்பட்டு தான் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல, மற்றவர் அவர்களும் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கப்படுவது என்று சொல்லி சுகத்தை, தெய்வீக சுகத்தை அவர் வாக்கு பண்ணினார். இப்போ அதை ஏன் சொல்கிறோன்னா, இந்த நாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ 3 காரியங்கள் இந்த 9வது அதிகாரத்தில் போதிக்கப்படுது. ஏனென்றால் இன்றையோடு இந்த 9வது அதிகாரத்தை நம்ம முடிக்க போகிறோம். அதனால் இதில் டோட்டலாக ஓவராலாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 3 காரியங்கள் இந்த 9வது அதிகாரத்திலே போதிக்கப்படுகிறது. ஒன்று, பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை பற்றி போதிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை போதிக்கிறார். 2வது, இரட்சிப்பின் மூலமாக தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு விசேஷமானதாக இருக்கிறது என்பதை போதிக்கிறது. இரட்சிப்பின் மூலமாக தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது என்பதை குறித்து அது போதிக்கிறது. 3வது, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து, அதனுடைய தன்மையை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. இப்போ இந்த 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் 9வது அதிகாரத்தில் போதிக்கிறார். அதில் முதல் காரியம், பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எவ்வளவு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை. இப்போ இஸ்ரவேலரின் மகிமை, இஸ்ரவேலரின் புத்திர சுவிகாரம், இஸ்ரவேலருடைய உடன்படிக்கை, யூதர்களுடைய நியாயப்பிரமாணம், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர்களுடைய ஆராதனை முறைமைகள், பலிகள், அப்புறம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், இதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வர்றார். ஏன் அப்படின்னா, அதை நாம் புரிந்து கொண்டால்தான் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் ஏன் சொல்லணும், அதெல்லாம் இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், பலிகளை ஏன் கொடுக்கணும், நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுக்கணும், உடன்படிக்கை ஏன் செய்யணும், வாக்கு தத்தங்களை ஏன் இதெல்லாம் படித்து புரிந்து கொண்டால்தான். ஏன்னா இவை எல்லாமே வரப்போகிற ராஜாவாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கு. இது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் ஏதோ அவர்களுக்கு விசேஷமாக ஏதோ கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல் அவரை அங்கே அடையாளப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை படிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்கள் ஏன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே படிக்கிறாங்கன்னா காரணம் தான். யூதர்கள் பழைய ஏற்பாடு மட்டும்தான் எங்களுக்குன்னு சொல்லி அதை மட்டுமே பைபிளாக வச்சுருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் நினச்சிருந்தா புதிய ஏற்பாடு மட்டும்தான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யலை. ஏன்னா நியாயமாக பார்த்தா புதிய ஏற்பாடு தான் நமக்கு. பழைய ஏற்பாட்டுக்கு நமக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது. ஏன்னா முழுக்க யூதருடைய கலாச்சாரம், யூதருடைய வாழ்க்கை முறை பற்றி பேசியிருக்கும். புதிய ஏற்பாட்டில் தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது, புதிய உடன்படிக்கையின் சத்தியம் ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோமோ அதற்கு எந்த நூல் வழிகாட்டியாக இருக்குதோ அது நமக்கு போதும். இப்போ புதிய ஏற்பாடு தாராளம், பழைய ஏற்பாடு தேவையில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை புறக்கணிக்கவே இல்லை. அதை சேர்த்து தான் பைபிளாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபையில் சில பிரச்சனைகள் வரும்போது அதை பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை வைத்து எளிதாக விளக்க முடியும். புதிய ஏற்பாட்டு சபையில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதற்கான பதில் எங்கே இருக்கும்? பழைய ஏற்பாட்டு சத்தியத்தில். அப்போது இதனால தான் பழைய ஏற்பாடு மிக முக்கியம். அதை படிப்பது மிக முக்கியம், அதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். அப்போ புறஜாதிகள் நிறைந்த 1ஆம் நூற்றாண்டு சபை நினச்சிருந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டை தனியாக கலட்டி வச்சுருந்துருக்கலாம். புதிய ஏற்பாடு மட்டும்தான் நம்முடைய பைபிள் என்று அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா
இன்றைக்கு வரைக்கும் எதை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம்? புதிய ஏற்பாடு மட்டும்தான் நம்முடைய பைபிளாக இருந்திருக்கும். இதை புதிய ஏற்பாட்டு சபை செய்வதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. யூதர்கள் மேலே இருக்கிற வெறுப்பே போதும். ஏன்னா யூதன் பூரா புறஜாதி என்னன்னு சொல்கிறான்? நாயின்னு திட்டுறான். இவங்க அவனை பண்ணின்னு திட்டுறாங்க. இவங்க யாரும் முன்னாடி போய் அவனை திட்டுறதில்லை. அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் தான் முதல்ல புறஜாதிகளை இந்த மாதிரி திட்டினோடனே இவங்களுக்கு கோவம் வந்து இவங்க திட்டுறாங்க. அப்போ யூதர்கள் மீதான வெறுப்பில் கூட இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? பழைய ஏற்பாட்டை முற்றிலும் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா யூதன் தான் சொல்கிறானே அது எங்களோடதுங்கிறானே, அப்போ நீங்கள் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டை மட்டும் இவர்கள் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யலை. அதை அப்படி செய்யாமல் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில சபைகளில் சில தவறான உபதேசங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பழைய ஏற்பாட்டை புறக்கணிப்பது மட்டும்தான். அதாவது நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லைன்றது உண்மை, ஆனால் அதில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் என்ன அது தெரியணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றது முக்கியம். நாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது, நமக்கு அது கொடுக்கலை, நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ரைட்டு. ஆனால் அதில் என்ன சொல்லியிருந்தார்? நியாயமாக என்னென்ன பிரமாணங்கள் சொல்லியிருந்தார், அதான் நியாய பிரமாணம். நியாயமான பிரமாணங்கள், அது நியாயமான சட்டங்கள். அப்போ அது என்னதான் சொல்லியிருக்காருன்றது தெரியணும். அப்போ ஆவிக்குரிய சத்தியங்கள் விளங்கவில்லை என்றால் அதை பழைய ஏற்பாட்டு சத்தியங்களின் படிப்பதன் மூலம்தான் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கு பதில் அங்கே இருக்கும். தேவனுடைய நோக்கம் தேவனுடைய பார்வையில் பழைய ஏற்பாடும் ஒன்று தான், புதிய ஏற்பாடும் ஒன்று தான். அவருக்கு ரெண்டுமே ஒன்று தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கம் மாறவே இல்லை. இதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேற்றிக்கிட்டே வர்றார். இது எதை பற்றி பேசுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். உனக்கும் ஸ்திரீக்கும், பிசாசே உனக்கும் மரியாளுக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும். புரியுதுங்களா? அப்போ உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் அப்படின்னா மரியாளினுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறவருக்கும் உனக்கும் உன்னுடைய பிசாசுடைய வித்துக்களாக இருக்கிறவர்களுக்கும் என்ன உண்டாகுமா? பகையை உண்டாக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே முன் அறிவிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றப்பட்டது. அதான் சத்தியம். எது பழைய ஏற்பாட்டில் முன் அறிவிக்கப்பட்டுச்சு, எது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுச்சு அப்படின்னா தேவனுடைய நோக்கம். இதுதான் தேவனுடைய நோக்கம். பழைய ஏற்பாட்டில் ஆடுகளும் மாடுகளும் பலி செலுத்தப்பட்டுச்சு, அது தற்காலிகமான ஒரு விடுதலை. புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவரே பலியாக மாறினார், அது நிரந்தர விடுதலை. அப்போ ரட்சிப்பின் வழி ஒன்று தான், ஒரே வழிதான் ரெண்டு ஏற்பாட்டிலையும். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டை சபை கண்டிப்பாக புறக்கணித்து விட முடியாது. அதை படிச்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும்போது அது நமக்கு தெளிவாக புரியும். அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் இங்கே வந்து பவுல் இப்படி எழுதுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்போ புரியும்? அதை படிச்சிருந்தா தான் புரியும். இல்லைன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தையும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்பாங்க. ஏன் நிறைய பேர் அப்படி தான் சபையில் உட்காந்துட்டு புதுசாகவே கேட்குறது. ஏற்கனவே 16,000 தடவை அந்த வசனத்தை சொல்லியிருப்போம். ஆனால் சர்ச்சில் உட்காந்து என்ன அன்றைக்கி தான் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. காரணம் என்ன? பைபிள் படிக்கிறதில்ல, புதிய ஏற்பாடும் படிக்கிறதில்ல, பழைய ஏற்பாடும் படிக்கிறதில்ல. அதுதான் காரணம். அப்போது பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை படித்து தெரிந்து கொள்வதன் மூலம் புதிய ஏற்பாட்டு சபைகளை ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை கொண்டு வர முடியும். இரண்டாவது காரணம் என்ன? இந்த 9வது அதிகாரத்தில் அவர் போதிக்கிற விஷயம் என்னென்னா, இரட்சிப்பின் மூலமாக தேவனோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு, அது எவ்வளோ மேன்மையான உறவு அப்படிங்கிறத பேசுகிறார். நம்முடைய இரட்சிப்புக்காக நம்முடைய பிறப்பை நம்பி நாம் இருக்கக்கூடாது. அதாவது நான் வந்து யூதன்,
அதனால் எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து 4 தலைமுறை கிறிஸ்தவன், அதனால எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நாங்கள் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சில் மெம்பராக இருக்கோம், அதனால எங்களுக்கு ரட்சிப்புலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறு. எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் தான் வசனம் இருக்கு. அது எல்லா மனுஷரும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம தாத்தாவும் வருவார், உங்கள் தாத்தாவும் வருவார், நீங்களும் வருவீங்க, நானும் வருவோம். அப்போது நான் கிறிஸ்தவ பின்னணியில் வந்துட்டதுனால எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொன்னால் அது போல் மடத்தானே எதுவும் கிடையாது. நான் வந்து இந்த குறிப்பிட்ட சபையில் நாங்கள் வந்து 10 தலைமுறையாக நாங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறோம், நாங்கள் 10 தலைமுறையாக அதுக்கு காணிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உறுப்பினர் சந்தா கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா அது 1ஆம் நம்பர் முட்டாள்தனம். நான் யூதனா பிறந்திருக்கேன் அதனால எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி அது. ஏன்னா சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவர்கிட்டே வாக்குவாதம் பண்ணுறாங்க, எங்கள் பிதாவா ஆபிரகாம் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, நாங்கள் பிறந்ததே இந்த குலத்தில் பிறந்துட்டோம், யூத குலத்தில் பிறந்துட்டதுனால எங்களுக்கு என்ன தேவையில்லை, ரட்சிப்புலாம் தேவையில்லை, எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் இதில் பிறந்தனால எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லைங்க. இது தவறு. 2வது, சிலர் தங்கள் செய்கிற நற்கிரியைகளின் நம்பி இருக்கிறார்கள். நல்ல செயல்கள் செய்கிறாங்க சிலர், அதை நம்பி இருக்கிறாங்க, நான் இது செய்கிறதுனால எனக்கு இது கிடச்சிரும், எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை, நான் மோட்சம் போயிடுவேன், நான் பரலோகம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஒருவேளை நல்ல கிரியைகள் நம்மை வாழ வைக்கலாம், நன்றாக வாழ வைக்கலாம் இந்த பூமியில். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு அது டோக்கன் கிடையாது. அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் செய்கிறோம். இந்த செஞ்சினா பரலோகம் வருவான்னு ஆண்டவர் சொல்லலை. சிலர் நற்கிரியை செய்யலாம், சிலர் எந்த கிரியுமே செய்யாமல் இருக்கலாம். அப்போது தாங்கள் செய்கிற நற்கிரியைகளை நம்பி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுவும் தவறு. இதன் மூலமாக ரட்சிப்பு வந்துடும் அப்படின்னு நம்புறதும் தப்பு. 3வது, ரட்சிப்பு என்று வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழிகள் கிடையாது. இதை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப போல்டாகவே இதை சொல்லணும். ரட்சிப்பு என்று வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வழிகளும் கிடையாது. சிலுவை மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தது பிதாவாகிய தேவன், யாவே தேவன் தான் அதை கொடுத்தார். அப்போ கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். அப்போ நான் வந்ததே எதுக்கு, பலியாக மாறி சிலுவையில் மரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாக மாறினார். இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது என்று யூதர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஏன்னா அவங்க வச்சிருக்க பைபிள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்போ இல்லை. வேத வாக்கியங்கள் வசனங்கள் எல்லாம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் அந்த வேத வசனத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். அவர்கள் இயேசுவை பராபாசை விடுதலை செய்யும் இந்த நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டது யார்? வேதபாரகர், பரிசேயர், இவர்களெல்லாம் தூண்டிவிட்டு யூத மக்கள் தான் அதிகமாக பேசணும். ரோமர்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு இதில் எல்லாம் உடன்பாடு இல்லை. சரி, இது ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னது யார் தான்? யூதர்கள் தான். அப்போ வசனம் எங்களுக்குன்னு சொல்றவங்க வசனத்தை ஒழுங்கா படிக்கலை, வசனத்தினுடைய மைய கருத்து என்னன்றதை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டிருந்தா கூட அவர் என்ன செஞ்சிருப்பார், அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருப்பார். அந்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் தான் நம்ம பைபிளில் இருக்கிறவங்கெல்லாம். எலிசா தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்க, தாவீது இருக்காரு, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏசாயா நிறையா பேசுகிறாரு, ஆண்டவருடைய கல்வாரி மரணத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுனால இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை பேசுகிறாங்க. அப்போ வசனம் எங்களுக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிற அதே நேரத்தில் அந்த வசனத்தினுடைய மையக்கருத்தாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் நிராகரித்துட்டாங்க. 3வது, இந்த ரோமர் 9வது அதிகாரத்தில் வேற என்ன போதிக்கிறார் அப்படின்னா, சபையை குறித்து சில காரியங்களை போதிக்கிறார். அவர் சொல்லுகிற சபை என்பது பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சபையை சொல்லலை.
அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்முடைய மாம்ச கண்கள் பார்க்கக்கூடிய வகையிலே சபைகள் இருக்குது இல்லையா, சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அல்லன்னு சொல்கிறார். சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஏன்னா எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்ல. அதே போல் எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் எங்கே உட்காந்துருப்பாங்க? சர்ச்சில். அதுதான் சொன்னேன். அப்போ சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மெய்யான கிறிஸ்தவன் யார் அப்படின்னா, மறுபிறப்பை அடைந்தவன், தேவனுடைய ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்தவன் தான் யாரு? மெய்யான உண்மையான கிறிஸ்தவன். மாம்சத்தின் பரம்பரையை தேவன் ஒரு நாளும் மதிக்கிறது இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய வம்சாவளியை தான் தேவன் மதிக்கிறார். மாம்ச பரம்பரையை என்ன செய்யறதில்ல. மாம்ச பரம்பரையில் பெரிய பெருமைகள் இருக்கலாம், ஆனால் அதை தேவன் என்ன செய்யறதில்ல. ஏன்னா அவருக்கு தெரியுமே எல்லாரும் எங்கேருந்து வந்தோம்னு. நமக்குமே தெரியும் நம்ம எல்லாரும் எங்கேருந்து வந்தோம். ஆதாம் ஏவாளில் இருந்து தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் வந்துச்சு. இதில் நாங்கள் இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்லி பெருமை பேசுகிறதுல ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் மாம்ச பரம்பரையை தேவன் மதிக்காமல் ஆவிக்குரிய வம்சாவளியை மதிக்கிறார். உதாரணத்துக்கு பைபிள்லேருந்து இதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம், இஸ்மவேலுடைய பிள்ளைகள் இப்படி தான் வரணும். அதுதான் மாம்ச சந்ததி. கரெக்டா? ஆபிரகாம், மூத்த குமாரன் யார்? இஸ்மவேல், அப்புறம் இஸ்மவேலுடைய பிள்ளைகள் இப்படி தான் வந்திருக்கணும். மாம்ச பெருமை பேசணும். ஆனால் தேவன் மாம்ச பரம்பரையை அவர் மதிக்கிறதில்ல. ஆனால் எப்படி வந்துச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, அதுக்கப்புறம் கூட ஏசான்னு போயிருக்கலாம், போகலை. ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் எங்கே போயிடுச்சு? அப்போ ஆவிக்குரிய பரம்பரையை தான் தேவன் மதிக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனம். உள்ளத்திலே யூதனானவனை யூதன் எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றாரு? மாம்ச குலத்தில் வந்ததுனால, யூத குலத்தில் வந்ததுனால எல்லாரும் யூதன் கிடையாதுப்பா. உள்ளத்திலே யூதனானவன் தான் யூதனானவன். உள்ளத்திலே கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்போ இது எழுத்தின்படி உண்டாகாது, அதாவது பரம்பரையில் பிறந்ததுனால உண்டாகாது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். மாம்சத்தில் நுனித்தோலை கட் பண்ணுறது பேர் விருத்த சேதனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை. உள்ளத்திலே இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கணுமா? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போது உள்ளத்திலே யூதன்னா யார்? இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்னா யார் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் தான் யார்? மெய்யான கிறிஸ்தவன், மெய்யான ஆவிக்குரிய சந்ததி. உள்ளத்திலே யூதனாக இருக்கணும், இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருக்கணும். இது ஒருவேளை நமக்கு புரியலை அப்படின்னா, புரிகிற மாதிரி எப்படி வச்சுக்கிறணும்னா, தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் எவனோ அவன்தான் மெய்யான கிறிஸ்தவன், மெய்யான இஸ்ரவேலன். அப்போ சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. சர்ச்சுன்னு சொல்லப்படுகிற எல்லாமே சர்ச்சும் இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி சபையினுடைய வெளிப்பாடு இருக்கிறதா? சபை தேவனுடைய வெளிப்பாட்டை போதிக்கிறதா? சரியான பாதையில் செல்கிறதா? அதுதான் சரியான சபை தேவனுடைய பாதையில். ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒருபோதும் என்ன செய்யாது? மேற்கொள்வது இல்லை. கொரோனா காலகட்டத்தில் என்கிட்டலாம் கேட்டாங்க, எல்லாம் பயந்து போய் கேட்டாங்க, இப்படி இருக்குது, உலகம் அழிய போகுது, ஆண்டவர் வரப்போகிறாரு. ஆண்டவர் வரப்போகிறான்றது 100% உண்மை. எப்போ வரப்போகிறான்லாம் நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியுமா. அப்போ வரப்போகிறாருன்றதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் இந்த கொள்ளை நோய்கள் வந்தோடனே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, வரப்போகிறாங்க. சரி வரட்டும், அதனால் ஒன்றும் இல்லை, வந்தால் பறக்க போகிறோம். ஆனால் சபையெல்லாம் மூடின உடனே எல்லாருக்கும் என்ன, சபையெல்லாம் மூடப்பட்டுருச்சு, எப்படி நடக்கும்? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்கன்னு, புதிய உடன்படிக்கையிலே ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். கட்டடம், கதவு போட்டு பூட்டு போட்டு மூடப்பட்டதெல்லாம் வந்து சர்ச்சு கிடையாது. அது நாம் எல்லாம் கூடி இருக்கிறதுக்கான ஒரு இடம், அவ்வளோதான். இதுதான் பெரிய பெரிய விக்கிரகம் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சர்ச்சுன்னு சொல்லி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, சின்ன ஜெப வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது தான். அதுக்கு பேர் சர்ச்சு கிடையாது. அந்த பில்டிங்குள்ளே நம்ம எல்லாம் போய் உட்கார்ந்தோம்னா தான் நாம் தான் என்னது, சர்ச். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போது இப்போ கொரோனான்னு கொள்ளனை வருது, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் மூடிடுவாங்க, சர்ச்சு மூடிடுவாங்க, எல்லாம் மூடிடுவாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் பாவம், அவங்களுக்கு காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது, இனிமேல் சபையெல்லாம் கூட விட மாட்டாங்க, இப்படி தான் இனிமேல் போகும், இது இந்த அவரோட ஆட்சி இவரோட ஆட்சி, இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா மற்ற காலகட்டத்தை விட கொரோனா காலகட்டத்தில் தான் நல்லாவே சாப்பிட்டோம். யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் எலியாவுக்கு காக்கா வச்சு காடையை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, அது மாதிரி கொரோனா காலகட்டத்தில் தான் அதிக விலை கொடுத்து வாங்கி நல்லாவே சாப்பிட்டோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களும் ஆக்கப்பட்டீர்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய போதனையினுடைய ஒரு முறை என்ன அப்படின்னா, அநேக காரியங்களை குறித்து போதிக்கும் போது முதல்ல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதெல்லாம் நெகட்டிவோ அதை முதல்ல சொல்லுவார். கடைசியாக தான் பாசிட்டிவான விஷயத்தை சொல்லுவார். இதை ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, கேட்கிறவருடைய இருதயங்கள் நெகட்டிவான விஷயங்களை கேட்கறதுக்கு தான் ஆர்வமாக இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போது அதை எதிர்த்து பேசுகிறாங்க, அல்லது அதை குறித்து நிறைய டவுட் வருது, கேள்வி கேட்குறாங்க. இப்போ அதை விட்டுட்டு முதல்ல நெகட்டிவாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? முதல்ல எடுத்துன்னு சொல்கிறாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஸோ வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாற்றப்படாதீங்க. அடுத்து சொல்கிறார், யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது ஃபர்ஸ்ட் அநியாயக்காரர், ரெண்டாவது வேசி மார்க்கத்தார், மூன்றாவது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ரொம்ப தெளிவாக போட்டு. நிறைய பேர் அது பழைய ஏற்பாட்டில் தாங்க இருக்குது, புதிய ஏற்பாட்டிலலாம் அப்படி சொல்லணும், நம்ம புதிய ஏற்பாட்டு சபை நம்ம விக்கிரகங்களை வச்சு வழிபடலான்னு சிலர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. கிடையாது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அவர் சொல்கிறார். அப்போ விக்கிரக ஆராதனைக்காரர் எங்கே போக மாட்டாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. அடுத்து விபச்சாரக்காரர், அடுத்து சுய புணர்ச்சிக்காரர், அடுத்து ஆண் புணர்ச்சிக்காரர், அடுத்து திருடன், அடுத்து பொருளாசைக்காரன், அடுத்து இந்த பொருளாசைக்காரன்னு சொல்லும்போது நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பொருளாசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அது நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ இந்த வசனத்தை படித்த உடனே அவங்களுக்கு என்னது, ஐயோ நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு கூட நம்ம ஆசைப்படக்கூடாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. பொருளாசை என்று சொன்னால் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆசை என்று இங்கே வருகிறது இச்சையை குறிக்கிறது. அதாவது தேவனை காட்டிலும் நீங்கள் எதை அதிகமாக நேசித்தாலும் அதுக்கு பேர் இச்சை. சொந்த பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். தேவனை காட்டில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு வந்துருச்சு. ரொம்ப நாளாக ஒரு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அதுக்கான பணம் பேங்க்கில் வந்துருச்சு. இப்போ உடனே மைண்ட் என்ன சொல்லுது, சர்ச்சுக்கு இந்த வாரம் இல்லைன்னா கூட அடுத்த வாரம் போய்க்கலாம். நம்ம என்ன செய்வோம், முதல்ல போய் இந்த 50,000 கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, ஆண்டவர்கிட்ட ஜோமன்னு ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு, கொடுத்தோடனே நம்ம போய் இதை வாங்கிடணும்னு சொல்லி எப்போ கிளம்புறது, சர்ச்சு நேரத்தில் கிளம்பி போய் பொருளை வாங்கிட்டு வர்றது. இதுக்கு பேர் தான் என்னது, தேவனை காட்டிலும் பொருட்களை நேசிப்பது. அதுக்கு பேர் தான் பொருள் ஆசை. அடுத்து வெறியர், அடுத்து உதாசீனப்படுத்துகிறவர்கள். பாருங்க லிஸ்ட்டில் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் நிறுத்தி படித்தாதான் புரியும். உங்களை யாராவது உதாசீனப்படுத்தி உங்களை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த முடிவு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அவர்கள் செத்து மோட்சம் போக போகிறது இல்லை. அடுத்து கொள்ளையடிக்கிறவன், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலே சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய பழைய சில கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய பழைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அப்போ சொல்றாரு, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசுவினுடைய பெயரினாலும் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும், அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அடுத்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கழுவிட்டாலே சுத்தமாயிரும். ஸோ பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அடுத்து என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்கிற நீதிமான்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பழைய பாவ வாழ்க்கையில் இப்படி இருந்த சிலர் கூட இன்னைக்கு எப்படி ஆயிட்டீங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டீங்கிறார். அப்போ நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான் ஆக்கினது எது? இயேசுவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயர். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். என்னை ஒமிட் பண்ணிட்டு, என்னை நிராகரிச்சுட்டு, இயேசுவை நிராகரித்து விட்டு எந்த மனுஷனும் பிதா கிட்ட போயிட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொன்னாலே அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலேயும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த முதல்ல ஒரு லிஸ்ட்டு சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ள கண்டிப்பாக வரணும். ஆனால் வந்து மாறணும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். வந்து அதே போல வாழ்க்கை நடத்துறதுக்கு சர்ச்சு கிடையாது. அப்போ யூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, புறஜாதிகள் சபைக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா புறஜாதிகள் இருளிலே வாழ்கிறவர்கள் என்கிற எண்ணம் யூதர்களுக்கு இருந்தது. புறஜாதிகள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒரு சீப்பான ஒரு எண்ணம் யூதர்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் புறஜாதிகள் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னா. ஸோ இவ்வளவு யோசனைகளை அவர்கள் வைத்ததுனால தான், இவ்வளவு தவறான எண்ணங்களை அவர் வைத்ததுனால தான், வசனங்களை சரியாக படித்து புரிந்து கொள்ளாதனால தான் ஆண்டவர் வைத்த இரட்சிப்பின் வழியாகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் புறஜாதிகளான நமக்கோ தேவன் அவருடைய கிருபையின்படி, அவர் வைத்த தயவின்படி நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை ரட்சித்து, நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து, நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாக நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை, பெரிதான கிருபை. இதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை. முழுக்க முழுக்க பிதாவுடைய சித்தம். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றினார். அப்போ அந்த அன்புக்கு மரியாதை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். எப்போ மரியாதை கொடுப்போம்னா, அந்த அன்பு புரிஞ்சாதான், அது எவ்வளோ பெரிய அன்புன்றது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியுதோ அப்போ தான் மரியாதை நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே.
பிதாபாகி தேவனுடைய கிருபையினாலும் குமாரனா இயேசு கிறிஸ்துடைய இரக்கங்களினாலும் எங்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாக்கி நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. நண்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். யூதர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இன்னும் மென்மேலும் உம்முடைய வசனத்திலே ஆழமாக செல்ல ஆண்டவரே உம்மை குறித்து அறிகிற அறிவில் அதிகமாக வளர கர்த்தாவே கிருபை செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபையினாலும் ஐஸ்வரியத்தினாலும் இந்த தயவினால் நிரப்பணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம்.